உண்டாச்சு 20ஆம் நூற்றாண்டில் நடந்த மிகப்பெரிய அதிசயம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் ஒன் ப்ராமிஸ் எ மில்லியன் கிஃப்ட்ஸு பல விதமாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த ஆராய்ச்சி பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா 3 விஷயம் தான் தொடர்ந்து நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருபதாம் நூற்றாண்டில் ஒரு அதிசயம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் உருவான காலத்துலேருந்து குடியிலிருந்து போதையிலிருந்து வெளியே வரத்துக்கு வழியே இல்லை அப்படின்ற நிலைமையில் பார்த்தீங்கன்னா, முதல்ல வழி உண்டாச்சு. 20ஆம் நூற்றாண்டில் நடந்த மிகப்பெரிய அதிசயம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1935 ஆல்கஹால் அனானிமஸ் அப்படின்ற ஒரு சங்கம் உருவாகுது. இது எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் டெக்ரான் என்ற ஒரு இடத்துல, ஓஹியோன்ற ஒரு மாவட்டத்தில் டாக்டர் பாப் அப்புறம் பில் டபிள்யூ அப்படின்ற ஒரு பில் வில்லியம்ஸ் அப்படின்ற 2 பயங்கரமான குடி நோயாளிகள் இந்த ஒரு ஆல்கஹால் அனானிமஸ்ன்ற ஒரு சங்கத்தை உருவாக்குறாங்க. இது 1935 அமெரிக்காவில் உருவாகுது. 1957 முதல்ல இந்தியாவில் பாம்பேக்கு வருது. 1987 முதல்ல சென்னைக்கு வருது. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆல்கஹால் அனானிமஸ்ன்ற ஒரு சங்கம் பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக இருக்குது. 181 நாடில் இருக்குது. ஒரு 20 லட்சத்துக்கு மேலே மக்கள் நல்லா இருக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராம்னுடைய பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஒர்க்ஸ். இது வேலை செய்யுது, பல லட்சம் பேருக்கு வேலை செய்யுது. இந்த செட்டப் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். அதுதான் நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம 100% வேலை செய்யுது. ஒரு இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே தேவையில்லை. எந்த ஒரு ஜாதி மதம் மொழி இனம் படிப்பு அந்தஸ்து சொத்து ஆம்பளையா பொம்பளையா எதுவுமே தேவையில்லை. இந்த ஒரு சங்கத்தில் நீங்கள் ஒரு உறுப்பினர் ஆகணும்னா ஒன்று தாங்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, only one requirement for membership who desire to stop drinking. யார் இந்த குடியை நிறுத்தணும் போதையை நிறுத்தணுன்ட்டு விருப்பப்படுறாங்களோ அவங்க அந்த சங்கத்தில் ஒரு மெம்பராக இருக்கலாம். இது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகுது, இந்தியா ஃபுல்லாகுது, உலகம் ஃபுல்லாகுது. இது ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணுது இந்த செட்டப் ப்ரோக்ராமு. அது என்ன ப்ராமிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் ஃப்ரம் ஆக்டிவ் அடிக்ஷன். அதாவது அந்த ஆக்டிவ் அடிக்ஷன்லேருந்து முழு விடுதலை, முழு சுதந்திரம். நீ என்னை ஃபாலோ பண்ண அப்படின்னா நீ வாழ்க்கையில் இனிமேல் பட்டு குடிச்சிடுவனோ போதை பண்ணிவிடுவனோன்னு பயப்பட தேவையில்ல. 100% நான் அவனுக்கு விடுதலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுது இந்த ப்ரோக்ராம். ஒன் ப்ராமிஸ் எ மில்லியன் கிஃப்ட்ஸு. ஒரே ஒரு ப்ராமிஸ் தான் பண்ணுது. நீங்கள் 100% குடியிலிருந்து போதையிலிருந்து வெளியே வரலாம். ஆனால் லட்சக்கணக்கான பரிசுகள் உங்களுக்கு காத்துன்னு இருக்குது. அதுதான் இந்த ப்ரோக்ராமுடைய பியூட்டி. இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் இன்னொரு கிளாஸில் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பவர்லெஸ்னா என்ன, செகண்ட் ஸ்டெப்பு அன்மேனேஜபிலிட்டினா என்ன, ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே பவர்லெஸ் அன்மேனேஜபிலிட்டி, செகண்ட் ஸ்டெப்பில் ஃபெய்த், தேர்ட் ஸ்டெப்பு சரண்டர். இதெல்லாம் இன் ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம பார்க்கலாம், ரொம்ப ப்ரீஃபாக பார்க்கலாம். இது ரொம்ப ஒரு முக்கியமானது. இது நீங்கள் ட்ரீட்மெண்ட் சென்டர் உள்ளே வரீங்க, வெளியில் போகிறீங்க, இந்த 2 விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒன்று பவர்லெஸ்னால் என்ன, இன்னொன்று அன்மேனேஜபிள்னா என்ன. இதை தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் மாறுங்க, நல்லா இருங்க. ஆனால் என்னென்னா கண்டிப்பாக இந்த 2 விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அது வர கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இந்த 1935 இந்த ஆல்கஹால் அனானிமஸ்ன்ற ஒரு சங்கம் உருவாகுது. இது 100% வேலை செய்யுது. பல லட்சம் குடிகாரங்க போதை அடிக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க. நீங்களும் நல்லா இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1946 மத குருமார்களில் ஒரு பிரிவு கண்டிப்பாக இது ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குனாங்க. ஏன்னா அவங்க பல விதமாக முயற்சி பண்ணுறாங்க, பல விதமாக ஏதோ ஜபம் பண்ணுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, அவங்க அவங்க செஞ்சு கூட சரி அவன் திருப்பி போய் குடிச்சிட்றாங்க. அந்த மாதிரி குடிச்சிடறவன் இவங்கெல்லாம் இனிமேல் பட்டு தேர மாட்டான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவன் அந்த மீட்டிங்கில் போயிட்டு அந்த ஆல்கஹால் அனானிமஸ் சங்கத்தில் போயிட்டு நல்லாயிடுறான். இவங்களுக்கு ஆச்சரியம், என்னடா நம்ம இவ்வளோ சொல்கிறோம் என்னென்னமோ பண்ணுறோம் ஆனால் ரெடி ஆக மாட்டானுங்க. அங்கே ஒரு 10 குடிகாரனுங்க ஒன்றா உட்காந்து
பேசுகிறாங்க, ஆனால் நல்லா ஆயிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆல்கஹால் அனானிமஸ் சங்கத்து மேலே அவங்களுக்கு ஒரு மரியாதை வருது. அதனால் வந்து கண்டிப்பாக இது ஒரு நோய் தான் பழகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இதில் அந்த டாக்டர் சில்க்வர்த்ன்றவர் வந்து ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுறாரு இந்த ஆல்கஹால் அனானிமஸ் சங்கத்துக்கு வந்து. ஏன்னா அவர் பெரிய டாக்டர், அவர் என்னென்னமோ பண்ணி கூட, பெரிய சைக்காட்ரிக் டாக்டர், அவர் என்னென்னமோ செஞ்சு கூட அவர் குணப்படுத்த முடியாத இவெல்லாம் முடிஞ்சு போச்சு ஆளுங்க கூட சரி அந்த ஆல்கஹால் அனானிமஸில் சங்கத்தில் போய் நல்லா இருறாங்க. அதனால் வந்து அந்த டாக்டர் சில்க்வர்த்துக்கு அந்த சங்கத்து மேலே ஒரு பெரிய மரியாதை வருது. அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு, அந்த சங்கம் உருவாகிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1956 இந்த WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ப்ளஸ் APA அமெரிக்கன் சைக்காட்ரிக் அசோசியேஷன் இவங்க பல விதமாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க. குடிநோயாளிகளை பல லட்சம் பேர் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. குடிச்சுக்கினே இருக்கிறான், போதை பண்ணிக்கினே இருக்கிறான், என்ன தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பல விதமாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த ஆராய்ச்சி பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா 3 விஷயந்தான் தொடர்ந்து நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயில், இன்ஸ்டிடியூஷன் ஆர் டெத். ஒருத்தன் குடிச்சுக்கினே இருக்கிறான், போதை பண்ணிக்கினே இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜெயிலுக்கு போகிறான், சிறைச்சாலை, இல்லை அப்படின்னா மனநல காப்பகம், இல்லை கட்டினா அகால மரணம். இயற்கை மரணம் கிடையாது, அகால மரணம். இது 3 தான் வந்து ஒருத்தர் குடிச்சுக்கினே இருக்கிறாங்க, போதை பண்ணிக்கினே இருக்கிறாங்கன்னா இது 3 தான் நடக்குது. அதனால் அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அவங்க குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான், குடிச்ச உடனே அவனுடைய பேச்சு எப்படி ஆகுது, செயல் எப்படி ஆகுது, அவன் நடந்துக்கிற விட எப்படி ஆகுது, அவன் குடும்பம் என்ன ஆகுது, அவன் வேலை செய்கிற விதம் என்ன ஆகுது, சமுதாயத்தில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு பல விதமாக ஆராய்ச்சி பண்ணி கண்டிப்பாக இது ஒரு நோய் தான். இது குடிக்கிறவங்கள 100 பேர் குடிக்கிறாங்கன்னா அதில் ஒரு 15லேருந்து 20% இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அமெரிக்கன் சைக்காட்ரிக் கவுன்சில் கண்டிப்பாக இது ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு சீரழிச்சிட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு ட்ரிங்க் அண்ட் ட்ரைவு, இப்போ அமெரிக்காலாம் ஒரு ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுறாங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்க, ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு அனுப்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது ஒரு நோய், அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நம்மள மாதிரி நாட்டில் வந்து அந்த ஒரு அவேர்னஸ் கிடையாது, இந்த குடி வந்து ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. அவன் குடிக்கிறான், இவன் குடிக்கிறான், இவன் குடிக்கிறான், நம்மளும் குடிக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம ப்ரீவியஸ் செஷனில் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். இந்த சோஷியல் ட்ரிங்கர், அக்கேஷனல் ட்ரிங்கர், பிஸ்னஸ் ட்ரிங்கர், பிஞ்ச் ட்ரிங்கர், ஹெவி ட்ரிங்கர், ஆல்கஹாலிக் நிறைய கேட்டகரி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம். அவங்க நம்ம வேறன்றது புரியணும், நம்மளுக்கு தெரியணும். நம்ம வந்து அந்த மாதிரி குடிகாரங்க கிடையாது. நம்மளுக்கு உதவி தேவை, ஒரு ஆன்மீக உதவி தேவை, ஒரு ஆன்மீக ப்ரோக்ராம் தேவை. நம்மளுக்கு வந்து தொடர்ந்து சாகிற வரைக்கும் வந்து நம்ம வந்து அந்த எமோஷனல் இன்பேலன்ஸ் தான் நம்ம வந்து அந்த குடி பின்னாடியோ பாட்டில் பின்னாடியோ ஒழிஞ்சுக்கிறோம். நம்மளுக்கு வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட் தேவை, ப்ளஸ் அந்த ஸ்பிரிச்சுவல் ஒரு ப்ரோக்ராம் தேவை. அதுதான் நாங்கள் இங்கே கற்றுக் கொடுக்குறோம். இந்த 12 ஸ்டெப் ப்ரோக்ராம்ன்றது 100% வேலை செய்யுது, 100% வேலை செய்யுது. இதுக்கு ஒன்று வந்து உங்களுக்கு வந்து முழுமையான ஒரு விருப்பம் இருக்கணும். நான் மாறணும், நான் திருந்தணும், நான் நல்லா ஆகணும், நான் ஒரு புது வாழ்க்கை வாழணும், இருக்கிற காலமாவது அடுத்தவங்களுக்கு தொல்லை இல்லாமல் எனக்கும் நிம்மதியாக வாழணுன்ட்டு உங்களுக்குள்ள ஒரு முழுமையான விருப்பம் இருந்ததுன்னா 100% இந்த செட்டப் ப்ரோக்ராம் வேலை செய்யுது. இது இப்போ என்னன்னா நீங்கள் நோயில் மாட்டின்னு இருக்கிறீங்க, பயப்பட தேவையில்லை, வழி இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு புது வாழ்க்கை வாழலாம், ஒரு புது மனுஷனாக இருக்கலாம். அதனால் வந்து இது வந்து கண்டிப்பாக இது ஒரு நோயின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க. ஒரு 15லேருந்து 20% பாதிக்கப்படுறாங்க, இது ஒரு நோயின்னு சொல்லிட்டு சீலை அடிச்சிட்டாங்க. ஆனாலும் இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழத்துக்கு வழி இருக்குது. இப்போ கேள்வி என்னன்னா, நீங்கள் மாறத்துக்கு விருப்பத்தோடு இருக்கிறீங்களா, விருப்பம் இல்லாமல் இருக்கிறீங்களா? 100% இருக்குது, வழி இருக்குது. இப்போ நம்ம வர கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இதில் எதனா டவுட் இருக்குதுங்களா? ஹலோ, யா, தேங்க்யூ.